ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம அனிஜோஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏபிசி மால்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். ஆப்பிள் 1, பீட்ரூட் 1, கேரட் 1 எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கைப்பிடி முந்திரியும் பாதாம் எடுத்திருக்கேன். கூடவே ஏலக்காய் அது வறுக்கிறப்ப நம்ம போட்டுக்கலாம். இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கேரட், பீட்ரூட், ஆப்பிள், இதோட தோலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நீக்கிடணும். ஒவ்வொன்றா இந்த மாதிரி தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு, அடுத்தது ஆப்பிளுக்கு பாருங்கள், அப்படியே சும்மா ஒரே சுற்றிட்டே இருந்தால் அழகாக அந்த தோல் வந்துடுச்சு. அவ்வளோதான். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை திருவி எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த காய் திருவுறது இருக்குது இல்லையா, அதில் வச்சு நல்லா திருவி எடுத்துக்கோங்க. கேரட் திருவியாச்சு. இப்போது பீட்ரூட்டையும் அதே போல் நம்ம திருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிளை வந்து நான் திருவலாம் அப்படின்னா அது என்னால் திருவ முடியல, அதாவது சீவ முடியல. அதுக்கப்புறம் அதை நம்ம கட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டேன். விதையெல்லாம் இல்லாமல் நீக்கிட்டு நல்லா கட் பண்ணி ஃபைனாக மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அரையில் இத்தினூண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வானல் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஒவ்வொரு கைப்பிடி பாதாம் ஒரு கைப்பிடி, முந்திரி ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு நல்லா வறுத்துக்கணும். இந்த முந்திரியில் பார்த்திங்கன்னா உடச்சி பார்க்கணும் அதில் ஏதாவது பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சது ஒரு கப்பு வந்தது, அதே அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச பாதாம், முந்திரி, ஏலக்காய், இதெல்லாம் தேவையான பொருள் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம அதை ப்ரிப்ரேஷன் தான் ஆரம்பிக்க போகிறோம். வானல் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சோம்ல அதை அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா இந்த நாட்டு சர்க்கரை நம்ம அளவு எடுத்து வச்சோம்ல, அந்த நாட்டு சர்க்கரையும் அதிலேயே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரையை அதிலே போட்டுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளற பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி போய் இந்த மாதிரி பதத்துக்கு வரும். அந்த சமயத்தில் நம்ம பாதாம், முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கணும். இந்த சமயத்தில் நீங்கள் அதை எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா உங்களுக்கு ட்ரை பேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி கரண்டிலேயே ஒட்டிட்டு வந்துடும். லாஸ்ட் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் கரண்டியில் ஒட்டிட்டு வந்துடும். அந்த ஓரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கை விடாமல் சும்மா அப்பப்போ அப்படியே கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் பதத்தில் அது வந்துடும். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதே அளவு நாட்டு சர்க்கரை கரெக்டாக போட்டுக்கணும். எந்த அளவு நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் வராது, நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே கொலன்னு தான் இருக்கும், ஜாம் மாதிரி இருக்கும். அது நம்ம வேஸ்ட் இல்லை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை செஞ்சு எனக்கு வரல, நல்லா கொலன்னு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாகவே வந்துடும். இப்போ பாருங்களேன், நல்லா கட்டியாக வந்திருக்கு இல்லையா, உடைச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப அந்த ஸ்மெல்லு அப்படி நம்ம வதக்கிறப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது அந்த ஸ்மெல்லு. அப்படி இப்போ வாயில் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஜலிக்க வேண்டிய தேவையில்லை. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஆற வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம எப்போ பால் குடிக்கிறோமோ அதில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு, இதுக்கு வந்து சர்க்கரை தேவையில்லை, அதில் இருக்கிற ஸ்வீட்டே போதும். பால் தேவையான அளவு ஊற்றிட்டு நம்ம நல்லா கலக்கிட்டு குடிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் பக்குவமாக அதை ட்ரை பண்ணுங்கள், நீட்டாக வந்துடும். நம்ம கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே அப்பப்போ செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.